ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஆணியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண திங்கக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த திங்கக்கிழமை முழு நிலவு தெரிய போகுது. முழு நிலவு தெரிய போகுது அப்படிங்கிற போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த நாள் என்ன நாளுன்ட்டு. ஆமாங்க, இந்த நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆணி பௌர்ணமி. ஆணி பௌர்ணமி கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை வர்றதுனால இது சந்திர நாளுடைய பௌர்ணமி என்று கூட அழைக்கப்படும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும். அதை விட இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றது, கிரகங்கள் மாறுறது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் அதிசயங்களும் சேர்க்கைகளும் இருக்குது. அதனால் இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமியாக குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கண்டம்ங்கிறது இருக்கும். அது அதிர்ஷ்ட கண்டமாகவும் இருக்கும், இல்லை ஆபத்து கண்டமாகவும் இருக்கும். ஸோ என்ன கண்டம் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமி எப்பேற்பட்ட பௌர்ணமியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பௌர்ணமிக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதாவது இந்த பௌர்ணமி பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கூடவே இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமும் செய்து பயன் பெறுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆணி மாத பௌர்ணமியானது மீன ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது, அதோடு குட் நியூஸும் காத்திருக்கு. குட் நியூஸ் காத்திருக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு ஏற்படுங்கிறது மெயினாக குறிப்பிடப்படுது. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது, என்ன குட் நியூஸ் காத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு ஆணி பௌர்ணமியானது பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சேர்த்து சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்ந்ததுனால இந்த நாளில் புதத்திய யோகமானது உருவாகுகிறது. கூடவே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இந்த பௌர்ணமி துவங்குகிறது. அப்போ குருவும் சுக்கிரனும் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், இந்த மாதிரி அமைப்புகளோடு தான் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடங்குகிறது. கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறாங்க. அன்னைக்கு அதே நாளில் செவ்வாய் 7ஆம் பார்வை கும்பத்துக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதிரி சில மாற்றங்களால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பத்ர ராஜயோகங்கிற ஒரு மிகப்பெரிய யோகமும் உருவாகுது. இந்த யோகம் உருவாகிறது, அந்த யோகம் இந்த கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பலன் பெற முடியும். மீனம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இந்த பௌர்ணமியில் இருக்கிறார். அதுவும் 5வது இடத்துல குரு சுக்கிரன் இருக்கின்றனர். அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் 2 சுபக்கிரகங்கள் இருப்பது முயற்சிகளை தாண்டி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த பௌர்ணமியில் காட்டுகிறது. அதோடு உத்திராடதி நட்சத்திரக்காரங்க கடந்த ஓராண்டாக நன்றாக இல்லை எனில் இனி அற்புதமாக இருக்கும்.
அதுவும் மீன ராசினருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆடி பௌர்ணமியில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அனுபவத்தோடு செயல்படணும். அப்போ தான் பிரச்சனைகளை உங்களுக்கு முடிக்க முடியும். ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நெகட்டிவான அமைப்புகள் ஏற்படும். அதுவும் 40லேருந்து 50 வயதை கடந்தவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் சனி பகவான் 7 சனி காலகட்டத்திலோ அஷ்டம சனி காலகட்டத்திலோ ஒரு மனிதனை நம்ப வைத்து ஏமாற்றும். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை நன்றாக அனுபவிக்கக்கூடிய பாடமாக அது அமையும். ஸோ வரக்கூடிய ஆபத்தை பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்ற அனுபவம் இது உங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. அப்புறம் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 20-30 வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இப்போது நடக்கக்கூடிய சோதனை உங்களுக்கு படிக்கட்டுகளாக அமையும். நடுத்தர வயதை தாண்டியவர்களுக்கு வியாபார தொழில் நன்றாக இருக்கும். சுவாமியை மனதார வழிபாடு செய்யுங்க, கௌரவம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதோடு ரிஷிகேஷ் வடமாநில யாத்திரை, திவ்ய தேச தரிசனம், சித்தர் தரிசனம் இந்த மாதிரி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புக்கேற்ப சென்றீங்கன்னா நிறைய உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உயரும். அது மட்டும் இல்லாமல் பெயர் புகழ் இதெல்லாம் கூட உங்கள் ராசிக்கு கிடைக்கும். விருப்பப்பட்ட புனித ஸ்தலங்களுக்கு சென்று வாங்க. ராசியில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்ப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் இந்த பௌர்ணமியில் அதிகரிக்கும். தியானம், யோகா போன்றவற்றில் செய்வதில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல நம்பிக்கையான உதவியாளர்கள் கிடைப்பார்கள். சோஷியல் மீடியாவில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பௌர்ணமி பெயர் புகழ் உங்களுக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் பதவிகள்லாம் கூட இந்த பௌர்ணமியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரம் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்தஸ்து பதவி உயர்வுகள் கௌரவமும் கிடைக்கும். பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் தீரும். நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆணாதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஆணை அடக்கி ஆள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஸோ இந்த பௌர்ணமி சுப பௌர்ணமியாக உங்களுக்கு அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதே போல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த தொல்லைகள்லாம் நீங்கும். இதுக்கு முன்னாடி தொல்லைகள் கொடுத்து வந்த நோய்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ நீங்க போகுது. அதனால் இனி உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். அதோடு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் ராசிக்கு செய்து கொள்ளலாம். மெயினாக திருமண தடை இப்போ இல்லைங்கிறதுனால இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் திருமணம் சார்ந்து என்ன விஷயம் செய்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதோடு பிரிந்திருக்கிறவங்க ஒன்று சேர்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேர முடியும். காதலில் பிரிந்தவங்க கூட மீண்டும் பேச்சப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சேர முடியும். இந்த மாதிரி சேர்றது நிறைய நல்லது நடக்குது. அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து மீன ராசிக்காரங்க பலன் பெறுங்க. இப்போ மெயினாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் ஆடி பௌர்ணமியில் செல்வ வள உயர நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு. வாங்க அந்த வழிபாடு என்னங்கிறத பார்க்கலாம். பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி தெய்வ சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால் பௌர்ணமி வழிபாடு செய்வதுக்குரிய என சொல்லப்படுது. அதில் சித்திரத்தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆனி மாத பௌர்ணமி தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆனி மாதத்தில் தான் நிறைவு செய்கிறார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படுது. அதிலும் இந்த ஆண்டு சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை பௌர்ணமி இணைந்து வருவதால் இது தவறவிடக்கூடாத அபூர்வ பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த ஆண்டு ஆணி மாத பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த சமயத்தில் மகாலட்சுமியின் மனமகிழும்படி வீட்டில் வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ வளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு என்பதால் அனைவரும் உங்கள் ராசிக்காரங்க செய்வது சிறப்பானது. ஆணி பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கரெக்டாக மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து வைங்க. பிறகு மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான அவர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய பொருளான ஏலக்காய் இருக்குல்ல, அதில் மாலை கட்டி மகாலட்சுமி படத்திற்கு அணிவிங்க. ஸோ எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாலை கட்டி போடலாம்.
இந்த தினம் திங்கட்கிழமை என்பதால் கரெக்டாக காலை 7:45 மணிக்கு பிறகு பௌர்ணமி தூங்குறதுனால அதற்கு பிறகு எப்போ வேண்டுமானாலும் இந்த மாலையை அணிவிக்கலாம். ஏன்னா சந்திரனுக்கு உகந்த நாளில் ஸோ எப்போ வேணாலும் அணிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அணிவித்து வழிபாடு செய்யுங்க, செல்வ வளம் உயர ஆரம்பிக்கும். ஆனால் இதை நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள். இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.